கலைவாணி மகனான கலைஞான வடிவான மகிழ்ச்சியே வருக வருக. உயிர் தொகைகளுக்கு விதி என்னும் பகுப்பளிக்கும் பரபிரம்மதேவரின் மகனானவரே வருக வருக. மான்மகன் பேரனே வருக வருக. மலராயன் புதல்வனே வருக வருக. உலகத்தின் சேமத்தை காலத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நல்லமாகவும் மாற்றியமைக்கும் வாக்கு சாதுரியம் மிகுந்தவரே வருக வருக. உங்களின் வருகை இங்கு வளமாகவும் நலமாகவும் அமையட்டும். சுவாமி, இதுவோ வேடுவர்களின் கானகம். நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது வந்திருப்பீர்கள். ஆனால் சகலரும் போற்றும் விதத்தில் சமரச கோலாகலத்துடன் வரவேற்பினை அளித்திருப்போம். வீடு தேடி வராது காடு நாடி வந்த காரணத்தால் தங்களால் முடிந்த அளவுக்கு சிறிதாக ஒரு வரவேற்பினை கொடுத்துள்ளோம். அதை பெரிதாக ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசி வழங்குங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு 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 பல நூறு ஆண்டுகள். ஆண்டவனின் அருளை பெற்று ஆழ்விடு விழுது போல தென்றலின் இனிமை போல தேன் தமிழ் சுவை போல பல்லாண்டு காலம் நீ நிறுவ வாழ்க மகளே. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்மதி அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்ன முகம் கடுத்துடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற வாக்கிற்கு இணங்க எம்மை இன்முகத்தோடு வரவேற்பளித்த உமக்கு இந்த நாரதனின் ஒரு சிறிய வாழ்த்து இதோ. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும். ஆ ஆ ஆ காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமிட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். கண்ணல் மொழி தரும் மகளை கருணையார்ந்த விழியினிலே விண்ண வரும் போன்ற நீயும் வாழ்கவே. அந்த வேதாவும் மரணறியும் ஏற்கவே. கண்ணல் மொழி தரும் மகளை கருணையார்ந்த விழியினிலே விண்ண வரும் போன்ற நீயும் வாழ்கவே. அந்த வேதாவும் மரணறியும் ஏற்கவே. இங்கீதம் பாடணும் எந்த மில்லாளனும். இங்கீதம் பாடணும் எந்த மில்லாடணும். சிங்கார வேலனருள் கூடணும். உனக்கு சிங்கார வேலனருள் கூடணும். காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமிட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை தர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை தர வேண்டும். வேடர்குல குடில் தண்ணிலே விளக்கொள்ளியாய் திகழ் மகளே. காடெடுத்த நின் கடமை சிறக்கணும். நான் கருதி உள்ள எண்ணம் இங்கே நடக்கணும். வேடர்குல குடில் தண்ணிலே விளக்கொள்ளியாய் திகழ் மகளே. காடெடுத்த நின் கடமை சிறக்கணும். நான் கருதி உள்ள எண்ணம் இங்கே நடக்கணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும். மாநிலமே உன் புகழை பாடணும். அந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமிட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்ற வழிமுறை அறிந்து இந்த பெண்மை நாரத மகரிஷியை வருக வருக என்று வரவேற்பளித்த காரணத்தினாலே தங்களை பற்றிய சகல விவரங்களும் எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற வகையிலே தங்களை பற்றி தங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கேட்கலாமா? கேட்டால் விவரங்கள் விவரமாக வருமா என்பதை கூறுங்கள் பார்க்கலாம்.
கேளுங்கள் சுவாமி, தாங்களால் முடிந்தளவு எனக்கு தெரிந்த அளவுக்கு பதில் கூறுகிறேன். தெரியாதவைகளை முற்றும் அறிந்த முனிவரான தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். வண்டு விழிகர் கண்டு மொழி மாதே, வண்டு விழிகர் கண்டு மொழி மாதே, வண்டு விழிகர் கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, நாடுமலை நாடு என்பார் சாமி. கண்ணமலரிந்து முகமாகி உன் தந்தை தயார் பெயரது சொல் போதே. தந்தை பெயர் நம்பிராஜன் சாமி, தாயின் பெயர் மோகினியால் சாமி. ஆக தங்களுடைய பெயர், உங்களுடைய பெயர், ஹலோ ஹலோ வள்ளி. தாய் பெயர் நங்கை மோகினி. தந்தை பெயர் நம்பிராஜன். கையிலே வைத்திருப்பது கவன். கவன் எதற்காக? பறவைகளை எதற்காக விரட்டுறீங்க? எச்சம் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஓஹோ, ஏன் திணை விதைச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஆமா. ஏன்னா எச்சம், இப்ப இறைவனுக்கு எச்சம் பட்டு விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால விரட்டுறேன்னு சொன்னீங்க. இப்ப இறைவனுக்கு வந்து எச்சில் என்பது வேறு, எச்சம் என்பது வேறு. ஏன்னா ஒரு இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா இந்த பாலாகப்பட்டது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கன்றுக்குட்டியினுடைய எச்சில இருந்து வருது. ஆக ஒரு பாலாபிஷேகம் கன்றுக்குட்டியோட எச்சில இருந்து வருது. அதே நேரத்தில் பாருங்க, தேனாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா ஒரு தேனியினுடைய எச்சில இருந்து வரக்கூடியது தேன். அதே நேரத்தில் பட்டாடை வைத்து அபிஷேகம் பண்றோம். இந்த பட்டாடை எங்க இருந்து வருது? பட்டுப்பூச்சி எச்சில இருந்து வருது. ஆக இறைவன் எச்சிலை ஏற்றுக்கொள்வார், ஆனா எச்சம் பட்டு விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால கவன் வைத்து ஆலோலம் சோவென்று பறவைகளை விரட்டி கொண்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஏன்னா தங்கத்தை உரசி பார்க்க வேண்டும், தமிழை பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையும் மோதுனா தீப்பொறி பறக்கும், மலையும் மண்ணாங்கட்டியும் மோதுனா தூசி தான் பறக்கும். ஏன்னா வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு சுப காரியம் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுப காரியம் பண்ணலாம்னு வந்திருக்கேங்க. கேட்கலாமா? என்கிட்ட கேள்வி கேட்கணுமா? ஆமா, என்கிட்ட கேள்வி கேட்கற அளவுக்கு நேரம் குறைவா இருக்கு இல்லையா? வந்ததே 2:30 மேலதான் வந்தோம், அதனால சுருக்கணும் முடிச்சிடலாம். ஆக உங்களை பற்றி, ஏன்னா உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஊர்ல பார்த்துருவோம். நீங்க என்னமோ பெரிய ஆளு, திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதனால என்ன சரக்கு இருக்கு உங்ககிட்ட அப்படின்றத இந்த இடத்துல பாத்துறோம். இப்ப ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாபத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்ணீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கொள்ளாத சீடன், தாபத்தை தீராத தீர்த்தம், பயனில்லை ஏலும் தானே அப்படின்னு இருக்காங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு குணத்திற்கு மூவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் எத்தனை? 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்து போகும். இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபகாரியங்கள் நிறைய காரியங்கள்லாம் நடக்குது. சுபகாரியம் அப்படின்னா இப்ப எதெல்லாம் சொல்லுவோம்? சுபகாரியம், திருமணம், இந்த மாதிரி நிகழ்வுகள், ஒரு காது குத்து, திருமணம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சுபகாரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப திருமணம் அப்படின்னு பண்றோம். திருமணம் அப்படின்னா இப்ப ஒரு 21 வயது அடைந்த பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் மனம் முடிக்கக்கூடியது திருமணம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. இதே நேரத்துல பாருங்க, இந்த 60ஆம் கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்கல்ல. ஆமா, 60ஆம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் எடுத்து பேரம் பேத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா, இந்த 60ஆம் கல்யாணம்ன்றது ஏன் பண்றாங்க, அது எந்த கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு வந்திருக்கேன். 60ஆம் கல்யாணம் ஏன் பண்றாங்க? ஆமாங்க, ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவது கிடையாது. இப்ப ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இந்த கொல்லிப்பானை அப்படின்னு ஒன்று உடைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா மனிதர்கள் இதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப கொல்லிப்பானை அப்படின்னு உடைக்கிறதுல 3 ஓட்டை போடுறாங்கல்ல. ஆமா, இந்த 3 ஓட்டை ஏன் போடுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் குழந்தையாக இம்மண்ணுலகில் பிறக்கும் பொழுது பாருங்க 12 ஓட்டை என்று சொல்லக்கூடிய துவாரங்களோட பிறக்கிறான். பிறந்ததுக்கு அப்புறமா 3 ஓட்டை மறைகின்றது.
9 துவாரங்களோட இந்த பூ உலகில் வாழ்கின்றான். அதே நேரத்தில் அவன் இறந்து மேலோகம் போகும்போது அந்த 12 ஓட்டையோட எப்படி வந்தானோ திரும்ப அதே மாதிரி பிறக்கும் பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி பிறக்கிறானோ இறக்கும் பொழுதும் அதே மாதிரி இறந்தால் மட்டுமே முக்தி கிடைக்கும் என்பதற்காக வந்து பிறக்கும் போது எத்தனை ஓட்டைகளோட பிறந்தாரோ 3 ஓட்டையை போட்டு அதனால கொல்லிக்கூடத்துல வந்து 3 ஓட்டைகள் போடுறாங்க. அது எதுக்காக 3 ஓட்டைகள் அப்படின்னா உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க, தொப்புள் கொடி சொல்லுவாங்க, நெஞ்சு குழி சொல்லுவாங்க. இது 3 வந்து மறைக்கப்படுது. அந்த மறைக்கப்பட்ட குழிகளை வந்து திரும்ப வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொல்லிக்கூட உடைக்கிறாங்க. திருமணத்தை பத்தி பேசுறீங்க, 80ஆம் கல்யாணம் எங்க பண்ணணும், 60ஆம் கல்யாணம் எங்க பண்ணணும் அப்படி எல்லாம் கேக்குறீங்க. கல்யாணத்தை விட்டுவிட்டு இப்ப சுடுகாட்டுக்கு போயிட்டீங்களே. ஏன்னா ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல இன்னைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது தெரியணும் இல்லையா? ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவது கிடையாது. இப்ப நான் கேட்டிருக்கேன் இல்லையா கேள்வி, புள்ளின்னு வச்சிருக்கேன், எங்க பதில சொல்லுங்க. இல்ல தெரியல அப்படின்னா நாரதரே தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டு போங்க. தெரியலன்னு நான் ஏன் சொல்லணும்? தெரியுமாப்ப உங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுக்கு 1008 கேள்வி தெரியும்னா எனக்கு 1009 கேள்வி தெரியும். ஓஹோ பரவாயில்ல, பாத்துக்குறோம். இல்லம்மா பாத்துக்குறோம், பேசி பாத்துக்குறோம். இப்ப நான் புள்ளி வச்சிருக்கேன், பதில். அதாவது 60ஆம் கல்யாணமும் 80ஆம் கல்யாணமும் ஒரு ஆலயத்துல பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எந்த ஆலயத்துல பண்றாங்க அப்படிங்கறதானே உங்க கேள்வி. ஆமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் சிவனோட ஆலயம். அது திருக்கடையூர் என்றும் சொல்லக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் சிவன் ஆலயத்துல வந்து 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா காரணம் இருக்கு. அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு 20 வயதுல இருந்து 25 வயசு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டுகள்ல பண்ணுவாங்க, இல்லாட்டி பக்கத்துல இருக்க ஆலயங்கள்ல பண்ணுவாங்க. ஆனா குறிப்பிட்டு திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துல ஏன் பண்ணணும் அப்படின்னா காரணம் இருக்கு. கேளுங்க, அந்த காரணத்தை நானும் சொல்ல வரேன். நீங்க பேசாம யாருக்கோ சொல்லணும் போய் பின்னாடி நிக்கிறீங்க. சொல்லுங்க, முன்னாடி நின்னு கேளுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டது. சொல்லுமா, பதில சொல்லுமா. கேளுங்க, முதல்ல நான் சொல்றேன், பொறுமையா இருங்க, டேய் பதறாதீங்க. பயமா இருக்கா? என்னடா கேட்ட உடனே பதில் வருது. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா, அதாவது வந்து மிருகங்க ரிஷி அப்படின்னு ஒரு முனிவராகப்பட்டவர், அவரோட மனைவி மருத்துவமதை அப்படின்னு சொல்ற 2 பேருக்கும் வந்து குழந்தை செல்வம் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சிவனை நோக்கி தவம் புரிகிறார்கள். அப்படி தவம் புரியும் பொழுது சிவன் வந்து காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்சு என்ன வர வேணும், ரொம்ப நேரமா வந்து என்ன நினைச்சு நீங்க வந்து தவம் புரிங்கிறீங்களே, என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்ல, குழந்தை வரம் கேட்டே நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன பண்றேன், தவத்துல வந்து ஆழ்ந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவனாகப்பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தை செல்வம் தானே வேணும், 100 வயது வரக்கூடிய வாழ வேண்டிய ஒரு குழந்தை, ஒழுக்கமில்லாத குழந்தை வேணுமா, 16 வயது வரை வாழக்கூடிய ஒழுக்கமற்ற குழந்தை வேணுமா, ஒழுக்கமுள்ள குழந்தை நல்ல குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 வயது வரை வாழக்கூடிய ஒழுக்கம் இல்லாத குழந்தை எங்களுக்கு வேண்டாம், 16 வயசு வரை வாழக்கூடிய நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்னு என்ன பண்றாரு, சிவன் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சுட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிறந்ததுதான் யாரு அப்படின்னா மார்க்கண்டையன். அப்பேற்பட்ட மார்க்கண்டையனுக்கு வந்து வயது நிரம்புது, 16 வயசு முடியுது. அப்பா விஷயத்த சொல்றாரு, என்னன்னு, 16 வயசு வரைக்கும் தான் உன்னோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்றாங்க. என்ன பண்ண முடியல, நம்ம என்ன பண்ணிட்டோம், 16 வயசு வரை தான் வந்து சிவன் வந்து நமக்கு வந்து ஆயுஷ் காலங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு இறுதியா எங்க போறாரு, திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு போறாரு. போனோன்னு என்ன பண்றாருன்னு சிவன் லிங்கத்தை போய் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அப்படியே கண்கள் வந்து தத்தளிக்குது. எனக்கு இப்படி வந்து ஒரு வரத்தை கொடுத்துருக்கீங்களே, நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன 16 வயசு வரைக்கும் தான் எனக்கு வந்து ஆயுள் காலத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தத்தளிக்குது. அப்போ யமதர்மனாகப்பட்டவர் வர்றாரு. வரும் பொழுது பாசக்கயிறை வீசுறாரு. மார்க்கண்டையன் என்ன பண்றாரு, அந்த அமிர்த கடேஸ்வரர் லிங்கத்தை போய் கட்டி தழுவுறார். அப்பா நீதான் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவும் பொழுது பாசக்கயிறாகப்பட்டது லிங்கத்து மேலையும் போய் விழுகுது. அப்படி விழுகும் பொழுது சிவன் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சு தன்னோட பக்தனுக்காக என்ன பண்றாரு, யமதர்மனை வந்து தன்னோட கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாரு. அந்த இடத்துல யமன் வந்து இறந்து போறதா சொல்றாங்க, மூச்சு அடைந்ததா சொல்றாங்க. அப்பேற்பட்ட யமதர்மனுக்கு திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பஞ்சலியில வந்து உயிர் பெற்றதா ஒரு பக்கம் வரலாறு இருக்கு. அப்பேற்பட்ட மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 ஆயுள் காலம் எங்க கிடைச்சிச்சு, திருக்கடையூர்ல கிடைச்சிச்சு இல்லையா.
ஏன் அப்படின்னா அந்த அமிர்தம் வந்து அமிர்த லிங்கம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. பார்க்கடலை கடைஞ்சாங்கல்ல, பார்க்கடலை கடையும் பொழுது நிறைய பொருள் வந்துச்சு, அமிர்தமும் வந்துச்சு. அமிர்தத்துக்காக என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்க? அமிர்தத்தை வந்து சாப்பிட்றவங்களுக்கு மரணம் கிடையாது. அதனால யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படி வந்து சண்டை நடக்கும் பொழுது பிள்ளையார் என்ன பண்ணாரு? என்னையை கும்பிடாம இவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடத்துக்குள்ள அந்த அமிர்தத்தை வச்சு நிரப்பி தூக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாரு. பூலோகத்துக்கு வந்தோன்னே சக்தி தாய் வந்து மீட்டு கொடுத்ததா அது ஒரு பக்கம் வரலாறு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எடுத்துட்டு போன அந்த அமிர்தத்தை வச்சு ஒரு லிங்கம் செய்கிறாரு பிள்ளையார். அந்த லிங்கமாகப்பட்டது தான் திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடேஸ்வரர் லிங்கம். அமிர்தத்தை சாப்பிட்றவங்களுக்கு மரணம் இருக்க இல்ல. அப்படி அமிர்தத்தை சாப்பிடும் பொழுது மரணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் பொழுது அமிர்தத்தால செய்யப்பட்ட அந்த லிங்கத்தை வந்து கும்பிடும் பொழுது என்ன ஆகுது? நீண்ட ஆயுள் காலம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் கல்யாணமாகி பிள்ளை பெற்று பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ திருக்கடையூர்ல இருக்க அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லாம நம்மளோட சந்ததியினரும் என்ன பண்ணலாம்? நீண்ட ஆயுள் காலம் வாழலாம். என்றும் 16ன்னு மார்க்கண்டேயனுக்கு அங்க கிடைச்ச ஆயுள் காலம் மாதிரி நமக்கு நம்மளோட சந்ததியினருக்கும் வந்து என்ன ஆகும்? நீண்ட ஆயுள் காலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் 60ஆம் கல்யாணமும் 80ஆம் கல்யாணமும் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் திருக்கடையூர்ல பண்றாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஓஹோ, அற்புதமான விஷயம். ஏன்னா யமன் தான் எல்லாருடைய உயிரையும் முடிப்பாரு. ஆனா யமனோட உயிரையே வந்து எங்க பிடிக்கப்பட்டது அப்படின்னா அந்த திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிவனால பிடிக்கப்படுது அப்படின்ற அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆக இப்ப பெண்களுக்குரிய பருவங்கள் எத்தனைமா? 7 பருவங்கள். என்னென்ன? எனக்கு பருவ காலம்லாம் இருக்கட்டும், பெட்டிக்காரு இவர் வந்தோடனே என்னை கேள்வி கேட்டாருல, இப்ப என்னமோ என்னோட பருவங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் முடிச்சிட்டாரு. நேரம் குறைவா இருக்குதுன்னு யாரு சொன்னது உங்களுக்கு? யாரு சொன்னா? உனக்கு என்ன தெரியும்? பாருங்க, உங்க முப்பாட்டனார் என்ன பண்றாரு? பாட்டனார் இந்த உலகத்தை காத்து கொண்டு இருக்கின்றார். காத்துட்டு இருக்காருல, எங்க இருந்து காக்குறாரு? பார்க்கடல்ல இருந்து பள்ளி கொண்டு காக்கின்றாரு. பார்க்கடல்ல பள்ளி கொண்டு காக்குறாரு. எது மேல? பாம்பு மேல படுத்துதான். வாசுகின்ற பாம்பு மேல தானே? ஆமாங்க. அப்பேற்பட்ட பாம்பு கொத்தாத. நீங்க போய் வேணா பாத்துட்டு வாங்க. அப்பேற்பட்ட பாம்புனால, சீறி வந்த பாம்புனால பொழைச்சவன் யாரு? செத்த பாம்புனால செத்தவன் யாரு? ஓஹோ, கேள்விக்கு கேள்வியா? கேள்விக்கு கேள்வி. பாம்பை பத்தி சொல்றீங்க. ஓ, என் பாட்டன் பாம்புல படுத்திருக்கனால அதை பத்தி கேக்குறீங்க. ஆமா. சீறி வந்த பாம்பால சாகத்தே முடியும், ஆனா ஒருத்தன் பொழைச்சிருக்கான். அதே நேரம் பாருங்க, செத்த பாம்பால ஒருத்தன் செத்திருக்கான் அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா சீறி வந்த பாம்பால உயிர் பொழைச்சவன் யாரு அப்படின்னா அர்ஜுனன் ஆகப்பட்டவன். இது மகாபாரத கதை. இந்த மகாபாரதத்துல பாருங்க, அர்ஜுனன் ஆகப்பட்டவன் பாம்பினங்களை பூரா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாருகாவனம் என்று சொல்லக்கூடிய வனத்துக்கு போறான். அங்க போய் அக்னி அஸ்திரத்தை ஏவி அங்க இருக்கக்கூடிய பாம்பினங்களை பூரா அழிக்கணும் அப்படின்னா அக்னி அஸ்திரத்தை ஏவுறான். எல்லா பாம்புகளுமே அழிஞ்சு போகுது. ஆனா அதுல ஒரே ஒரு பாம்பு மட்டும் காருகோடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு, அதிவேகமான பாம்பு. இந்த பாம்பு மட்டும் என்ன செய்யுது? அந்த தீயிலிருந்து தப்பித்து போகுது. தப்பித்து யாரிடம் போகுது அப்படின்னா கர்ணன்ட்ட போகுது. அப்ப போகும் பொழுது பாருங்க, இந்த அர்ஜுனனை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, டே அர்ஜுனா, நீ வில்லுல பெரிய விஜயனா இருக்கலாம், ஆனா எங்க இனம் அழிவதற்கு நீ காரணமா இருந்த, அதே மாதிரி உன்னுடைய அழிவுக்கு நானே உனக்கு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கர்ணன் இடத்துல போய் நாக அஸ்திரமாக மாறுது. நாக அஸ்திரமாக மாறி கர்ணன் இடத்துல இருக்கின்றது. இப்ப பாருங்க, மகாபாரத போர் உருவாயிருச்சு. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் துவங்குது. இருவருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப இந்த நாக அஸ்திரத்தை எடுத்து கர்ணனாகப்பட்டவன் அர்ஜுனனுக்கு குறி வைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே குந்தியாகப்பட்டவள் கர்ணன் இடத்துல ஒரு வரம் கேட்டிருந்தா. என்ன வரம் அப்படின்னா, நாக அஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னு குந்தியாகப்பட்டவள் கர்ணன் இடத்துல கேட்டுக்கொண்ட வரத்தின் பிரகாரம் ஒரு முறை தான் ஏவன் அப்படின்னு சொல்லி இந்த நாகஸ்திரத்தை எடுத்து குறி வைக்கிறான். அர்ஜுனனாகப்பட்டவனுக்கு தலைக்கு குறி வைக்கிறான். அப்ப இந்த கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சல்லியனாகப்பட்டவன். இந்த சல்லியன் அப்ப சொல்றான், டே கர்ணா, எதிர்க்க இருக்கக்கூடியவன் சாதாரண ஆள் கிடையாது, அர்ஜுனன். அவனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவனா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு.
எந்த நேரத்துல எது வேணாலும் அவர் பண்ணலாம். அதனால நீ அவனுடைய தலைக்கு குறி வைக்காத, அவனுடைய மார்புக்கு குறி வைடா அப்படின்னு சல்லியனாகப்பட்டவன் எவ்வளவோ சொல்றான். ஆனா இந்த கர்ணனாகப்பட்டவன் கேட்கல. தலைக்கு குறி வைக்கிறான், அம்பை ஏவுறான். அம்பை ஏவப்படும் பொழுது அங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணராகப்பட்டவர் தன்னுடைய கட்டை விரலை தேர்ல வச்சு அழுத்துறாரு. இப்போ அழுத்தும் பொழுது குதிரை பாரம் தாங்க முடியாமல் மண்டிடுது. இந்த தேரானது அரை அடி கீழே பதியுது, இறங்குது கீழே. அப்போ இறங்கப்படும் பொழுது அர்ஜுனனுடைய தலைக்கு வைக்கப்பட்ட அந்த நாகாஸ்திரமானது அர்ஜுனனுடைய தலைப்பாகையை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற அந்த பழமொழி ஆகப்பட்டது இங்கிருந்து எடுக்கப்பட்டதான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது அர்ஜுனன் ஆகப்பட்டவன். அப்போ சீறி வந்த பாம்பு எது? நாக அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சீறி வந்த பாம்புனால அன்னைக்கு உயிர் பொழைச்சவன் யார் அப்படின்னா அர்ஜுனன் ஆகப்பட்டவன். அதே நேரம் பாருங்க, செத்து போன பாம்புனால ஒருத்தன் செத்து இருக்கான் சாபத்தினால. யார் அப்படின்னா பரிஜித்து மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவன். இந்த பரிஜித்து மன்னன் பாருங்க, ஒரு நாள் வேட்டைக்கு போறான் காட்டுக்குள்ள. அங்க வந்து மிருகண்ட ரிஷி ஆகப்பட்டவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப தவம் பண்ணும் பொழுது இவன் போனதை அவர் கவனிக்கல. இப்ப ஒரு மன்னன் வர்றதை நீ கவனிக்கலே அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு செத்து போய் கிடந்த ஒரு பாம்பை தூக்கி அவருடைய கழுத்துல போட்டுட்டு போயிடுறான். இப்ப மிருகண்ட ரிஷியோட மகனாகப்பட்டவன் அந்த வழியா வர்றான். தன்னுடைய தந்தை தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரோ இந்த செயலை எவன் செஞ்சானோ அவன் இதே பாம்புனால 8 நாள்ல செத்து போயிடுவான் அப்படின்னு சாபத்தை கொடுக்குறான். சாபத்தை கொடுத்தாச்சு. இந்த பரிஜித்து மன்னன் பயந்து போய் என்ன பண்றான், கடலுக்கு நடுவுல போய் கோட்டை கட்டி வாழ்றான். உள்ள கடலுக்குள்ள போயிட்டான். இப்ப 8வது நாள் வந்தாச்சு. இந்த 8வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பாம்பாகப்பட்டது பிராமணர் வடிவம் கொண்டு கடலுக்குள்ள போகுது. போனதுக்கு அப்புறமா அங்க உள்ள போய் எலுமிச்சம் கனியாக மாறுது. எலுமிச்சம் கனியாக மாறி அந்த கனியை எடுத்து பரிஜித்து மன்னன் ஆகப்பட்டவன் நுகர்ந்து பார்க்கறான். பாம்பாக மாறி அவன் கடித்து இறந்து போறான். இப்ப செத்து போன பாம்பை தூக்கி போட்டதுனால ஒருத்தன் செத்தே அப்படின்னா அவன் பரிஜித்து மன்னனாகப்பட்டவன். சீறி வந்த பாம்புனால ஒருத்தன் உயிர் பொழைச்சான் அப்படின்னா அது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஆகப்பட்டவன். இதுதான் நீங்க கேட்டது இல்லையா? பெண்களுக்குரிய பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள். 7 பருவம் என்னென்ன? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளமன் என்று சொல்லக்கூடியது. தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். உங்களுடைய பருவத்துக்கும் உங்களுடைய உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான மணவாளனை பார்த்து வந்திருக்கேன். யார் தெரியுமா? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், வேலன், விசாகன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் அந்த முருகப்பெருமானே உனக்கு மாப்பிள்ளை. அதனால கட்ட விருப்பமா உங்களுக்கு? முருகப்பெருமான வந்தீங்க, கேள்வி கேட்டீங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னு விவரம் தெரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டதுனால சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்க முருகப்பெருமான வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன். இதுதான் எனக்கு பொழப்பு. எதுதான் பொழப்பு? நல்லது செய்யறது. தினமும் வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? நன்மையை செய்யணும்ல. ஏன்னா இந்த உலகத்துல நன்மையின் வழியாக என்னுடைய கலகத்தை நிகழ்த்தி நல்லது நடக்கக்கூடிய வகையில நான் உதவுவேன். அதனால நீங்க யாருக்கு வேணாலும் நல்லது நடச்சிட்டு போங்க, என்னால கட்ட முடியாது. சரி, அந்த முருகன் தான் உனக்கு புருஷன். அதனால